தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். தனுஷோடைய 55வது படம். இந்த படத்தோட இயக்குனர் அமரன் படத்தோட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி. இந்த படத்த தனுஷோடைய வண்டர் பார் ஃபிலிம்ஸ் மற்றும் ஆர் டேக் ஸ்டுடியோஸும் இணைஞ்சு இந்த படத்த தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரா சாய் அபியங்கர பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்த ராஜ்குமார் பெரியசாமி எப்படி பிளான் பண்ணியிருக்காருன்னா, ஜெயிலர் படம் மாதிரி அதர் லாங்குவேஜஸ்லேருந்து நிறைய ஆர்டிஸ்ட்டை இந்த படத்துக்குள்ள கொண்டு வரணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். பயங்கர மாசான ஒரு படமா இது தனுஷ் அவர்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு. அண்ட் ரீசெண்டா சுந்தர் சி அவர்கள் ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல அந்த படத்துடைய டைட்டிலும் ரிவீல் பண்ணியிருந்தாரு. படத்துடைய டைட்டில் புருஷன். இந்த படத்துடைய ஹீரோவா விஷால் நடிக்கிறாரு, ஹீரோயினா தமன்னா நடிக்கிறாங்க. அந்த ப்ரோமோவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்துடைய கதையை தான் ரஜினி நடிக்கிறதா இருந்தது. அந்த கதையில தான் இப்போ விஷால் நடிக்கிறாருன்ற டாக்ஸும் இருக்கு. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. பட் இந்த ப்ரோமோ டெஃபினட்டா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோமோவா இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. அண்ட் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா. அதையும் அவங்க அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரோமோலயும் அவர் இருக்காரு. கூடுதலான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் கயாடு லோஹர் நடிக்கிறாங்க. நேஷனல் கிரஷ் ரஷ்மிகா மந்தனா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சிக்கந்தர் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தேன். அந்த படத்தோட ஹீரோ சல்மான் கான். இந்த படத்தோட டைரக்டர் ஏஆர் முருகதாஸ். அண்ட் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் என்கிட்ட இந்த படத்தோடைய கதையை சொல்லும்போது ரொம்ப யூனிக்காவும் பயங்கர டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அதன் காரணமாக தான் நான் இந்த படத்தோட ஸ்கிரிப்டை லாக் பண்ணேன். ஆனால் படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ் போகும்போதே படத்தோட கதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது. அது காரணம் என்ன அப்படின்றது தெரில. பட் படம் முடிகிறதுக்குள்ள அந்த படத்தோட கதை ஓவராலாக மாறிடுச்சு. நான் கேட்டதுக்கும் படமாக வந்ததுக்கும் பல வித்தியாசங்கள் இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தெரியலன்றத ஒரு பாயிண்டா வச்சிருக்காங்க. இது சோசியல் மீடியால ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்படி ஏஆர் முருகதாஸோடைய கதையை மாத்துனது யாரு? அது சல்மான் கானா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. யார் காரணம்ன்றது தெரியல. பட் ஏஆர் முருகதாஸ் ரொம்ப அற்புதமான ஒரு கதையை ரெடி பண்ணி இருக்காருன்றது மட்டும் இந்த இன்டர்வியூ மூலியமா நமக்கு தெரிய வந்திருக்கு. பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்புல ரெடியா இருக்க திரைப்படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி LIK. இந்த படத்துடைய ரிலீஸை பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ணணும்னு இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 2வது வாரம் போல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் அர்ஜுன் தாஸ் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க திரைப்படம். அண்ட் இந்த திரைப்படம் இப்போ ரிலீஸுக்கும் ரெடியா இருக்கு. அந்த படத்துடைய டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான் சிட்டி. இந்த படத்துடைய இயக்குனரா ஹரீஷ் இருக்காரு. அண்ட் இந்த படத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு ஹைஸ்ட் சம்பந்தப்பட்ட ஒரு படமா தான் இது ரெடியா இருக்கு. படம் பார்த்த ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் ஒரு ஹிட்டான ஒரு படமா வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த படத்தோடைய மியூசிக்கை ஷான் ரால்டன் பண்ணியிருக்காரு. RJ பாலாஜியோட இயக்கத்துல ரெடியா இருக்க திரைப்படம் கருப்பு. இந்த படத்துடைய ஹீரோ சூர்யா. இந்த படத்துடைய ரிலீஸை ஏப்ரல் 14ஆம் தேதின்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் லாக் பண்ணியிருக்காங்களாம். கூடிய விரைவில் இந்த படத்தை பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அண்ட் சூர்யா அவர்களுடைய அடுத்த திரைப்படம் வெங்கியல் தூருடைய டைரக்ஷனில் மமிதா பைஜு ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துடைய ரிலீஸை ஜூலை இல்லைனா ஆகஸ்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் சூர்யாவுடைய 47வது திரைப்படம் ஆவேசம் படத்துடைய இயக்குனர் ஜீத்து மாதவனுடைய இயக்கத்தில் ரெடியாயிட்டு இருக்கு. அந்த படத்துடைய ரிலீஸை இந்த வருஷம் டிசம்பர் இல்லை அடுத்த வருஷம் பொங்கல் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணியிருக்காங்களாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த டேட்ல எப்படி சூர்யா அவர்கள் அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ண போறாருன்னு. அண்ட் இந்த பிப்ரவரி மாதம் பயங்கர பேக்டா இருக்கு. நிறைய லவ் சம்பந்தப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அபிஷான் ஜீவிந்தோடைய நடிப்புல ரெடியா இருக்க திரைப்படம் வித் லவ். அபிஷான் ஜீவிந்த் யாருன்னா அவர் தான் டூரிஸ்ட் ஃபேமிலின்ற படத்தோடைய இயக்குனர். அவர் இப்போ ஹீரோவா வித் லவ் அப்படின்ற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படமும் பிப்ரவரி மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. பூக்கி அப்படின்ற திரைப்படமும் பிப்ரவரி மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஹீரோவா விஜய் ஆண்டனியோடைய தங்கச்சி மகன் நடிச்சிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. அண்ட் கருணாஸோடைய மகன் கென் கருணாஸ் இயக்கி ஹீரோவா நடிச்சிருக்க திரைப்படம் யூத். இந்த படத்தோடைய ரிலீஸும் பிப்ரவரி மாதம் தான் லாக் பண்ணியிருக்காங்க.